தம்பி. சார் வாங்க சார். ஏரியாக்கு புதுசா? ஆமா தம்பி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுக்கெல்லாம் என்ன ஆராய்ச்சி பண்ணியா கண்டுபிடிப்பாங்க? மூஞ்சியை பார்த்தாலே தெரியாதா? தக்காளி 1 கிலோ, வெண்டைக்காய் 1 கிலோ, கத்திரிக்காய் 1 கிலோ போடு தம்பி. A few moments later. இந்தாங்க சார், உங்க லிஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. 198 ரூபா ஆச்சு சார். அதனப்ப 2 ரூபா மிச்சம். 1 ரூபாய் கருவேப்பிலையும் 1 ரூபாய் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து வைப்பா. ரவுண்டா 200 ரூபாய் வாங்கிக்கோ. சாருக்கு சொந்த ஊர் ராஜபாளையமா? தம்பி கருவேப்பிலை வாங்குறத வச்சே ஊரே கண்டுபிடிக்கிறியே. எல்லா ஊர்லயும் கருவேப்பிலை இப்படிதான் வாங்குவாங்க. என்ன தம்பி நீ கருவேப்பிலை இன்னும் 2 குச்சி சேர்த்து போடு தம்பி. சார் கணக்கு வாத்தியார் தானே தம்பி? விட்டா என் ஜாதகத்தையே சொல்லிடுவோப்பிலையே. சார் ராஜபாளையம் பிஎஸ்எம் ஸ்கூல்ல தான் கடைசியா நான் 8வது படிச்சேன். புரியா? மேக்ஸ்ல ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லி கேட்டேன். நீ எல்லாம் எங்கடா உருப்புற போறேன்னு சொல்லி ஃபெயில் பண்ணி விட்டீங்க. இப்ப பாருங்க என்கிட்டயே வந்து 2 குச்சி கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா கேட்டு நிக்கிறீங்க. டாக்டர் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டே டாக்டர். அடிபட்டுருச்சு டாக்டர். தம்பி என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? உள்ளவா டிஞ்சர் போட்டுருவோம். ஓகே சார். ஐயோ 1 நிமிஷம் தம்பி. என்னாச்சு டாக்டர்? இந்தாப்பா 10 ரூபா. அப்படியே அண்ணாச்சி கடையில போய் 5 ரூபா ஃபெவிக்விக் பாக்கெட் 2 வாங்கிட்டு வாப்பா. ஃபெவிக்விக்கா? அது எதுக்கு தம்பி? எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு? நிப்பாட்ட வேண்டாமா? விளையாடாம போயாம போய் வாங்கிட்டு வாப்பா. எது ஃபெவிக்விக் ஊத்திட்டு பாட்ட போறியா? அப்ப நியூஸ்ல வந்த ஃபெவிக்விக் டாக்டர் நீ தானே அது? ஆமாப்பா நான் தான் ஃபெவிக்விக் ஸ்பெஷலிஸ்ட். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கோவில் என்ன சார் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம்? ஆமா சார் இன்னைக்கு ஏதோ நல்ல நாள் போல, அதான் இவ்வளவு பெரிய கியூவா நிக்குது. 500 ரூபாய் கொடுத்து வந்த ஸ்பெஷல் தரிசன கியூல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அப்ப நார்மல் கியூல நினைச்சு பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கும். எவன் சொன்னா? அங்க பாருங்க நார்மல் கியூல எவ்வளவு வேகமா போறாங்கன்னு. ஆமாஜி இன்னும் பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா போய்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஸ்பெஷல் தரிசனம் கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இங்க வந்து குமிஞ்சிடறாங்க. அதான் நார்மல் கியூ நார்மல் ஆயிடுச்சு. மாப்பிளை வீட்டுல இருக்கியாயா? மாம்சே வாயா. என்ன லஞ்ச் டைமுக்கு வந்திருக்க? குழம்பு கிளம்பு வேணுமா? ஆமா மாப்பிளை. எப்படி கண்டுபிடிச்சா? அதான் கையில எவ்வளவு பெரிய தூக்குச்சட்டி வச்சிருக்கிய. மாப்பிளை உனக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமே. நல்லா படிச்சு 1000 மார்க் மேல எடுத்து மாமா பேரை காப்பாத்தணும் சரியா? உன் பேரை காப்பாத்த 6 மார்க் எடுத்தா போதாதான், இதுக்கு 1000 மார்க் எடுக்கணும். எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு காலேஜ்ல வச்ச 6 அரியர்ஸையும் முதல்ல கிளியர் பண்ணிட்டு வேலை வெட்டிக்கு ஏதாவது போற வழிய பாரு மாமா. மாப்பிளை நான் காலேஜ்ல தான் நல்லா படிக்கல, ஸ்கூல்ல எப்படி படிப்பேன்னு தெரியுமா? வேணா எங்க அக்காட்ட கேட்டு பாரு. மாமா உன் மார்க் ஷீட்ல எங்க வீட்டுலதான் இருக்கு தெரியும்ல, போட்டோ எடுத்து Facebookல டேக் பண்ணவா? ஐயோ வேண்டாம் மாப்பிள. அந்த பயம் இருக்குல்ல, வந்தமா குழம்பு வாங்கினமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. வணக்கண்ணே எப்படி இருக்கீங்க? ஏய் சங்கரே வாப்பா, நல்லா இருக்கியா? பார்த்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். நல்லா இருக்கனே நல்லா இருக்கனே. சொல்லுப்பா என்ன விஷயம்? கல்யாண பத்திரிக்கை தான் அடிக்கணுமா? கல்யாண பத்திரிக்கையா? அண்ணே ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எது ஹால் டிக்கெட்டா? ஆமாண்ணே போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதான். தம்பி போன வருஷம் ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டியாப்பா? இன்னுமா டிகிரி முடிக்கல? டிகிரியா? அண்ணே +2 இன்னும் முடிக்கல, 12வது அட்டெம்ப்ட்.